பிஓசி வரலாற்றிலேயே மிக முக்கியமான திருப்புமுனை வந்தது 1961 அந்த வருடம். அப்போதிருந்த அரசாங்கம் பேங்க் ஆஃப் சிலோனை முழுமையாக அரசுடைமை வங்கியா மாற்றியது. அதாவது தனியார்கிட்ட இருந்து அவங்களோட ஷேர்ஸ் எல்லாம் வாங்கப்பட்டு இது 100% அரச வங்கியா மாற்றி அமைக்கப்பட்டது. இதுக்கு என்ன ரீசன்னா, லாபம் மட்டும் இல்லை, கிராமங்கள்ல இருக்கிற விவசாயி, சின்ன வியாபாரிகள், சாதாரண மக்கள் எல்லோருக்கும் வங்கி சேவை போய் சேரணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு பிறகுதான் அக்ரிகல்ச்சர் சர்வீஸ் சென்டர்ஸ் மூலமா நாடு முழுக்க கிராம வங்கி சேவை விரிவடைந்தது. இலங்கையில வங்கி பழக்கம் நடுத்தர மக்களுக்கும் சென்ற காலம் இதுதான். 1977க்கு பிறகு திறந்த பொருளாதார கொள்கை வந்ததும் பிஓசியும் நவீன வங்கியாக மாற ஆரம்பித்தது. வெளிநாட்டு நாணய சேவைகள், சர்வதேச வணிக உதவிகள், வணிக வங்கி சேவைகள் எல்லாம் அறிமுகமானது. 1979 இலங்கையிலேயே முதல் வெளிநாட்டு நாணய வங்கி பிரிவு பிஓசியில தான் தொடங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம 1982 முதல் மெர்ச்சன்ட் பேங்கா உருவாகியதும் பிஓசி தான். 1987 கொழும்புல அந்த புகழ்பெற்ற பிஓசி டவர் திறக்கப்பட்டது. அது 32 மாடிகள் கொண்ட அந்த கட்டிடம் அந்த காலத்துல இலங்கையின் மிக உயரமான கட்டிடமாக இருந்தது. இன்றைக்கும் கொழும்பு நகரத்தின் அடையாளமா அது நிற்குது. 1990களில் பிஓசி சர்வதேச வங்கித்துறையில இன்னும் வலுவானது. ஸ்விஸ் வங்கி வலையமைப்பில் இணைந்து இந்தியா, பாகிஸ்தான், மாலைத்தீவு மாதிரி நாடுகளில் வெளிநாட்டு கிளைகளை திறந்து வைத்தது. 2000க்கு பிறகு தொழில்நுட்ப காலம் வந்ததும் பிஓசி மெதுவாக எல்லா கிளைகளையும் கணினிமயமாக மாற்றியது. ஆன்லைன் வங்கி சேவை, ஏடிஎம் வசதி, மொபைல் மற்றும் இணைய வங்கி சேவைகள் எல்லாம் கொண்டு வந்து பாரம்பரிய அரசு வங்கி என்ற பெயரை ஒரு நவீன டிஜிட்டல் வங்கியாக மாற்றியது. கொரோனா காலம், அதுக்கு பிறகு வந்த பொருளாதார நெருக்கடியும் இலங்கையை கடுமையாக பாதித்த நேரத்தில் பேங்க் ஆஃப் சிலோன் ஒரு முதுகெலும்பு மாதிரி இருந்தது. அதாவது கடன் தள்ளுபடி, சலுகை கடன்கள், அரசாங்க நிவாரண திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதியுதவி எல்லாத்தையும் பிஓசி முன்னணியில் நின்று ஆதரவு கொடுத்தது. அந்த கடினமான காலத்தில் கூட லட்சக்கணக்கான மக்களுக்கு வங்கி சேவை தொடர காரணமாக இருந்தது இந்த பிஓசி தான். இன்றைக்கு பேங்க் ஆஃப் சிலோன் இலங்கையிலேயே மிகப்பெரிய அரசுடமை வணிக வங்கி. நாடு முழுக்க 600க்கும் மேற்பட்ட கிளைகள், வெளிநாட்டு செயல்பாடுகள், டிரில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள், கோடிக்கணக்கான வாடிக்கையாளர்கள். ஒரு காலத்துல சாதாரண மக்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு வங்கி இன்றைக்கு நாட்டோட முழு நிதி அமைப்பை தாங்கி நிற்கிற ஒரு தூணாக மாறி இருக்குது. சும்மாவா சொன்னாங்க, விளம்பரத்துக்காக சொல்லல. உண்மையிலேயே நாட்டுக்கு கஷ்டம் வந்த ஒவ்வொரு நேரத்திலையும் முன்னாடி நின்று உதவி செய்த வங்கி பிஓசி. எப்படி நம்பிக்கையை கட்டி எழுப்பி 85 வருஷம் உயிரோட இருந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி ஒரு நாட்டின் முழுமையான ஆதாரமாக மாறியிருக்கு அப்படின்னு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ பேங்க் ஆஃப் சிலோனோட பயணத்தை விட நல்ல உதாரணம் வேற எதுவும் இல்லை. இந்த பிஓசி வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் உங்களோட மேலதிக கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.